இந்தியாவிலேயே கேரள திரைப்பட நடிகர் சங்கத்திற்கு பெண் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு, தலைவர் பதவிக்கு பெண் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு தற்பொழுது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு பெண் வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றதை கேரளாவில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகைகள் எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத குறித்து திருஷ்யம் படத்தில் மோகன்லால் அவர்களுக்கு மகளாக நடித்த அன்ஷிகா அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்போம். முதல் முறையாக இந்த தலைவர் பதவிக்கு ஒரு பெண் ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதை எப்படி நீங்கள் ஒரு பெண் நடிகையாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட், அதான் எங்கள் சங்கடனையோட பேர். அம்மா அசோசியேஷன் 32 வருஷம் முடிஞ்சிருச்சு. 32 வருஷம் முடிஞ்ச பிறகு முதலாக தான் ஸ்வேதா அக்கா பிரசிடெண்ட்டாக வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களோட அசோசியேஷனோட பேரே அம்மா, அதே ஒரு பொண்ணு இல்லையா? அப்போது ஒரு பொண்ணு பிரசிடெண்ட் பொசிஷனுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் நாங்கள் எல்லோரும். இந்த வாட்டி அது எங்களோட எல்லாரும் அப்படி நினச்ச மாதிரியே நடந்துடுச்சு. பூரிபக்ஷ போட்டு கிடச்சி அவங்க இப்போ பிரசிடெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நம்ம இந்தியாவிலே எல்லாருக்கும் எஸ்பெஷலி சினிமா ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். இது ரிசர்வேஷன் சீட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஜெனரல் சீட்டில் அவங்க போராடி கிடைச்ச ஒரு விஜயம்தான் இந்த பொசிஷன். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போதுமே எல்லோரும் நினைப்பாங்க ஒரு ஆண் நகர்ந்து அதுக்கு அங்கே ஒரு பொண்ணு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு வின் பண்ணுவாங்கன்னு. அப்படி இல்லை. ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க ஃபைட் பண்ணி யார் முன்னுக்கு வர்றாங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி வின் பண்ணவங்க தான் ஸ்வேதா மேனன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி இங்கே இந்த எலெக்ஷன் வந்த உடனே எங்களுக்கு 11 எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்குது. அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட் 2 பேர் இருக்குது, ஒரு பிரசிடெண்ட் இருக்குது, ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இருக்குது, ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருக்குது. நான் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக மாறிடுச்சு. அது எனக்கு ஆப்போசிட் யாருமே இது பண்ணல. 12 பேர் நாமினேஷன் கொடுத்துருந்தது. ஆனால் 12 பேருமே அது வித்ட்ரா பண்ணிடுச்சு. அதனால அன்அப்போஸ்டாக நான் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக எலெக்டட் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.